கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கீரை வதங்கி போச்சா? கவலையே வேணாங்க. அது நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு, அதுல தண்ணி வந்து மூழ்குற அளவுக்கு ஃபுல்லா ஊத்தி வச்சுருங்க. ஊத்தி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க, இப்பதான் செடியிலேருந்து பறிச்ச மாரி நல்லா அழகா மலர்ந்திருக்கும். பாத்தீங்களா? இந்த கீரை, அந்த கீரைன்னு இல்லைங்க. எந்த கீரையா இருந்தாலும் இந்த டிப்ஸ் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். காய்கறி, பழங்களோட தோல் வந்து நெறைய வேஸ்ட் ஆகுதா? அத தூக்கியே போடாதீங்க. உங்ககிட்ட மாடி தோட்டம் இருந்தாலும் சரி, இல்ல பின்னாடி தோட்டம் இருந்தாலும் சரி, அதுல கொண்டு போய் போடுங்க. இது எல்லாமே அப்படியே உரமா மாறும். அப்படி இல்லையா, சில தோல வந்து நம்மளால ரீயூஸ் பண்ண முடியுங்க. உதாரணத்துக்கு குக்கும்பர் தோல நல்லா கழுவிட்டு, அத தண்ணீல போட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணிய அப்படியே குடிச்சுக்கலாம். பீர்க்கங்கா தோல வெங்காயம், தக்காளி சட்னி செய்ற மாரி வெங்காயத்துக்கு பதிலா அந்த தோல போட்டு சட்னி பண்ணலாம். அடுத்தது சாமி பாத்திரம் என்ன சுத்தமா தேய்ச்சு வச்சாலும் மேலெல்லாம் புள்ளி புள்ளியா கருப்பு கருப்பா ஆயிடுதா? ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல தண்ணி, அதாவது கேன் தண்ணி இல்ல ஆரோ வாட்டர்ல சாமி பாத்திரம்லாம் நல்லா கை வச்சு தேய்ச்சிட்டு ஒரு வாட்டி கழுவி எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த துணியில வச்சு தொடச்சு கூட எடுக்க தேவையில்லைங்க. அப்படியே வச்சாலே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பா இந்த எல்லா டிப்பும் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.